அன்பான சகோதரர்களே, ஒரு சிறப்பான ஒரு மாதம். அல்லாஹுவால் மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வுகளை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி நமக்கான பல பாடங்களையும் இந்த மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கிறான். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நாட்களுக்கென்றோ மாதங்களுக்கென்றோ கிழமைகளுக்கென்றோ எந்த வகையான சிறப்புகளும் கிடையாது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களுக்குண்டான சிறப்புகளாக நமக்கு காட்டித் தருகின்றார். வெள்ளிக்கிழமை என்றால் வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு ஏன் ஏற்படுகிறது என்றால் அந்த கிழமையை கொண்டு அல்ல, அந்த கிழமையிலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இபாதத்துகளை கொண்டு. அதே போன்றுதான் துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதம் என்பது அந்த மாதத்தில் நடந்த நிகழ்வுகளை கொண்டு. இதே வேறொரு மாதத்தில் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதத்தை தான் முன்னிறுத்தி நமக்கு இபாதத்துகளை செய்வதற்கும் இன்ன பிற காரியங்களை செய்வதற்கும் வலியுறுத்தி இருப்பான். அதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நமக்கு அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கிறான். அதுவும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுத்து காட்டுகின்றான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா, அதுவும் துல்ஹஜ் மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுத்தார்கள் அப்படிங்கிற அந்த தகவலை தான் நாம் என்ன செய்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். பலர் முழுமையான செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நாம் படிப்பதாக இருந்தால் அவர்களுடைய ஒவ்வொரு வரலாற்று நிகழ்விலும் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் உட்பட அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் வைத்திருக்கிறார். இப்ராஹிம் நபி என்பவர் ஒரு குர்பானிக்கானவர் மட்டுமல்ல, அது அவருடைய வாழ்வின் ஒரு அம்சம். அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுத்திருந்தான். அந்த டெஸ்ட்டில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ் ஆகுறாங்களா ஃபெயில் ஆகுறாங்களா அப்படிங்கிறது தான் அல்லாஹுடைய அந்த பரிசோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதில் பாஸ் ஆனாங்க. அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, நாம் அவரை ஒரு பழியை கொண்டு சோதித்தோம், அறுப்பதை கொண்டு, தன் மகனை அறுப்பதை கொண்டு சோதித்தோம் என்பதை பழியை கொண்டு நாம் சோதித்தோம் என்று கூறுவார். அப்படி சோதிக்கும் பொழுது, டெஸ்ட் பண்ணும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, அதில் அவர்கள் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவலை அல்லாஹ் கொடுத்துட்டு அந்த பழிக்கு பகரமாக வேறொரு பழியை கொடுத்தோம், அதை அவர் அறுத்தார் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு முன்வைக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்வுகள் எல்லாம் மிக மிக வித்தியாசமாக இருக்கும். எப்படி வித்தியாசமானது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, ஒரு முஸ்லிமுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அந்நியனாக வாழுங்கள் என்பார்கள். அதைத்தான் அரபியில் என்னவா பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் குரபா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நீங்கள் இந்த பூமியிலே குரபாவாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரபாவாக வாழ்வது எப்படி, அந்நியனாக வாழ்வது எப்படி என்று சொன்னால், எல்லாரும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போகும் பொழுது நீங்கள் அல்லாஹுவை முன்னோக்கி பயணிப்பது தான் அது நீங்கள் குரபாவாக வாழ்வதற்கு அர்த்தம். அப்போ அல்லாஹுவை முன்னோக்கி வாழணும், எல்லா தளங்களிலும் அல்லாஹுவை முன்னோக்கி வாழணும் அப்படிங்கிற அந்த செய்தியை, அடிப்படையான செய்தியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு முன்வைக்கின்றார்கள். நாம் இந்த ஊருக்கானவர் கிடையாது, நாம் இந்த உலகத்திற்கானவன் கிடையாது, நாம் முழுக்க மறுமைக்கானவர்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கின்றார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த வாசகத்திற்கு மிக 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 பொருத்தமான ஒரு நபர் யார் என்று கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். எல்லா மக்களும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைன்னா,
வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த எந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்து நமக்கு முன்னால் நிறுத்தினாலும் சரி, ஒருபோதும் அதை செய்வதற்கு நாம் யோசிக்காமல் முன்வர மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த காரியத்தை நம்மளால் செய்யவே முடியாது. அவ்வளவு அற்புதமான காரியத்தை இந்த பூமியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் செஞ்சிடலாம்னா சவுடால் பேச முடியாது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த காரியம் என்பது அப்படிப்பட்ட காரியம். அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்ராஹிம் நபிக்கு சில அற்புதங்களை கொடுக்கின்றான். எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. சில நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, சில நபிமார்களுக்கு இல்ல. ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஈசா நபி மண்ணில் பொம்மையை செய்வாங்க, செஞ்சுட்டு ஊதுவாங்க, அது பறக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அதுக்கு உயிர் வந்து ரூஹ் வந்து அது பறக்க ஆரம்பிக்கும். இது ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தது. வெண் குஷ்டர்களை குணமாக்குவார்கள். ஈசா நபியுடைய அல்லாஹ் அந்த 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 இதை கொடுத்திருந்தான், அந்த நாலேஜை கொடுத்திருந்தான். பார்வையற்றவர்களை பார்வை கொண்டு வருவார்கள். ஈசா நபிக்கு அந்த அற்புதத்தை கொடுத்திருந்தான். அதை வச்சுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறான்? ஈசா நபிக்கு செஞ்ச அந்த அந்த பைபிளில் உள்ள அன்னைக்கு அல்லாஹ் இன்ஜிலில் கொடுத்திருந்த அந்த தகவல்கள் எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று, முழுக்க முழுக்க பைபிளை பொய்ன்னு சொல்ல முடியாத, அதில் கையாடிருச்சு. பாதிக்கு மேலே என்ன செஞ்சுட்டான்? பவுல் என்று சொல்லக்கூடியவன் அதில் முழுக்க 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 அதில் நிறைய சேட்டை பண்ணி ஏகத்துவ கொள்கையை உடைப்பதற்குண்டான எல்லா சேட்டையும் அதில் செஞ்சுட்டான். அப்படி உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ இப்ராஹிம் ஈசா நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்த பாக்கியங்களை எல்லாம் நானும் செய்கிறேன்னு வந்து என்ன செய்கிறான்? பாதிரியார் நிற்கிறான். நானும் செய்கிறேன், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கிடைக்கும், வெண் குஷ்டர்களை குணமாக்குகிறோம், பேச முடியாதவர்களை பேச வைக்கிறோம். அது உனக்கு கொடுத்ததில்லை, அது முழுக்க முழுக்க ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்டது. நபி ஈசா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன அற்புதம் தெரியுமா? எல்லா நபிமார்களுக்கும் அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் இந்த அல் குர்ஆன் தான். அல் குர்ஆன் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்றார்கள். இதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான். மூசா நபிக்கு கொடுத்தான், அதே மாதிரி சில நபிமார்களுக்கு கொடுத்தான், கொடுக்கப்பட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டதும் மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதும் என்ன வித்தியாசப்படுகிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒவ்வொன்றும் சோதனைக்கு பிறகு கொடுக்கப்படும், அல்லது சோதிப்பதற்காக கொடுக்கப்படும், அல்லது அவர்களுடைய இஸ்திகாமத்துக்காக கொடுக்கப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுடைய இஸ்திகாமத்துக்காக ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன இஸ்திகாமத்து தெரியுமா? ஏகத்துவ கொள்கையில அவங்க உறுதியாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பார்ப்பாங்க, கடவுள்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது, ஆனால் நம்மளை ஒருத்தர் படைச்சிருக்கணும், நாம சுயமா இந்த உலகத்துக்கு வர முடியாது, நம்மளால சுயமா இயங்க முடியாது என்கின்ற பகுத்தறிவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றிருந்தார்கள். ஒன்னொன்னா பார்க்குறாங்க, சூரியனை பார்க்குறாங்க, இது என் ரப்பா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. சாயந்தரம் மறையுது, இது என் ரப்பா இருக்க முடியாதுன்னு முடிவு பண்றாங்க. நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், இது ரப்பாக இருக்குமோ என்று யோசிக்கிறார்கள். சந்திரனை பார்க்கிறார்கள். இப்படி ஒன்று ஒன்றா பார்த்து மறையக்கூடியதும் அழியக்கூடியதும் ஒளிமங்கக்கூடியதும் என்னுடைய ரப்பாக ஒருபோதும் இருக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பரீட்சிக்கிறான் தெரியுமா? அவர்களுடைய குடும்பத்திலிருந்தே ஒரு முஷ்ரிக்கை உருவாக்குகிறான். முஷ்ரிக்னா லேசலாப்பட்ட முஷ்ரிக்கு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, அவர் முஷ்ரிக்குகளுக்கெல்லாம் இணை வைப்பதற்குண்டான வேலைகளை செய்து கொடுப்பவர். பூசாரிகள்ல தலைமை பூசாரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. அவருடைய தந்தை ஆசர் என்று அழைக்கப்படுபவர். அல் குர்ஆன்ல அல்லாஹ் அந்த பேரை சொல்றான். ஆசர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா. அவர் என்ன செய்வாரு? சிலைகளை எல்லாம் செஞ்சு செஞ்சு விற்பனை செய்து கொண்டிருப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சிலைகளுக்கு சக்தி கிடையாதும்பாங்க, இந்த சிலைகளால் சாப்பிட முடியாது என்பார்கள், இந்த சிலைகளால் கேட்க முடியாது என்பார்கள், பார்க்க முடியாது என்பார்கள். அந்த மக்கள் எல்லாம் அதை புறக்கணிப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஆரம்பத்திலேயே பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலேயே என்ன செய்கிறாங்க? கடவுள் என்றால் யார், நம்மை படைத்தது யார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அறிவாளி என்ன செய்கிறான்? பார்க்குறாரு, எல்லாரும் ஒன்று வணங்குறாங்க. இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உரபா என்று அழைக்கப்படுவதற்கு காரணம். எல்லாரும் ஒன்று வணங்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கான ரப்பை தேடுகிறார்கள்.
நீங்கள் வணங்குறது, நீங்கள் செய்கிறது உங்கள் கையால் செய்யப்படக்கூடியது. என் வாப்பா தான் அதை செய்கிறாரு, அதை செதுக்கிறாரு, அதை மிதிக்கிறாரு, அதை உடைக்கிறாரு, அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வராரு. எல்லாம் என் வாப்பா செய்கிறார், நான் கண்கூடாக பார்க்கின்றேன். இது ஒரு காலத்திலும் நம்மை படைத்ததாக இருக்க முடியாது, இதுகிட்ட உதவி தேட முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகா என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, நீ பேசுனா அது கேட்காது, ஒன்று அது பார்க்காது, நீ உதவி தேடினா அது உனக்கு உதவி செய்யாது. சொன்ன மாத்திரத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது கடுமையான கோபம் அந்த சமூகத்திற்கு. நாம் எல்லாரும் ஒன்று வணங்குறோம், இவன் மட்டும் புது கொள்கையை சொல்றானே, ஏகத்துவம் என்கின்றானே, ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்கின்றானே என்கின்ற அந்த நிலைக்கு வருகிறார்கள். அப்போ இந்த இடத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகத்திற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் மோதல் ஆரம்பமாகிறது. அப்போ எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. குரானில் சொல்லக்கூடிய வரலாறு, குரான்லையும் ஹதீஸ்லையும் இந்த வரலாறு அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை தான் தொகுத்து நாம் சொல்கிறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பார்க்குறாங்க, உன்னையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவர்களுடைய நாவலாலே என்ன செய்யணும், நாம் உண்மையை ஒத்துக்க வைக்கணும். என்ன உண்மை? சிலைகள் பேசாது, அது கேட்காது, அது பார்க்காது என்கின்ற உண்மை. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு பண்டிகை தினம், ஒரு பெருநாள் தினத்தில் மக்கள் எல்லாம் அந்த அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு ஒரு திடலுக்கு செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி வீட்டிலையே இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு வந்து திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் அதிர்ச்சி தயாராக இருக்கிறது. என்ன அதிர்ச்சி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர் செய்து வைத்திருந்த அத்துணை சிலைகளையும் உடைச்சி எரிஞ்சிட்டார். ஒரே ஒரு சிலை மட்டும் அங்கே நிற்கும். என்ன? இருக்கிறதுலையே பெரிய சிலை, வாப்பாவால் செய்யப்பட்ட பெரிய சிலை மட்டும் அங்கே நிற்கும். அதோட கழுத்தில் கொண்டு போய் கோடாரியை மாட்டிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் படுத்துருவாங்க. குரானில் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் இந்த கோபப்பட்டு என்ன செய்வாங்களாம், இதெல்லாம் செஞ்சது யாராக இருக்கும் அப்படின்னு மசோரா பண்ணும் பொழுது ஒருத்தர் சொல்வாரா, இதற்கு எதிராக ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார், அவர்தான் இதை செய்திருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய பெயர் அங்கே வரும். அப்போ இப்ராஹிமை கூப்பிட்டு விசாரிப்போம். அப்போ இப்ராஹிமை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்ராஹிம் நபி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அங்கே என்ன செய்வாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்பாங்க, இந்த சிலைகளை எல்லாம் உடைச்சது நீ தானே அப்படிம்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அங்கே ஒரு பொய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிறதுலையே பெரிய சிலை இருக்குதா இல்லையா, அதுக்கடுத்துல தானே கோடாரி கிடக்குது, இவ்வளோ சிலைகளையும் அதுதான் உடைச்சிருக்கும் அப்படிம்பாங்க. அல்லாஹ் குர்ஆன் அப்படியே சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது சொல்லுவாங்க, நான் இந்த சிலை தான் உடைத்திருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கூற்றை ஏற்க மறுப்பார்கள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. எப்படி ஒரு சிலை பேசும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வைக்கிறாங்களா இல்லையா, அங்கே சொல்ல வைப்பாங்க. எப்படி அந்த சிலை பேசும்? அட முட்டாள், எவ்வளோ நாள் நான் அதைத்தானே சொன்னேன், சிலை பேசாது, கேட்காது, நீ அழைத்தால் உனக்கு பதிலளிக்காது என்று அவங்க வாயாலேயே சொல்ல வைப்பாங்க. இப்ராஹிம் நபி சிலை பேசாதுன்னு ஒத்துக்கிடுவான். அந்த சிலை எப்படி பேசும்? அதே சிலையாயிடுச்சு, கல்லாகி போச்சு, அது எப்படி பதில் கொடுக்கும் என்று அவன் பேச ஆரம்பிக்க அவர்களுக்கு வெட்கம் ஏற்பட்டு தலைகுனி ஆரம்பிப்பார்கள். நாம் எதை இப்ராஹிம் சொன்னாரோ அதையே நாமளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமே, இப்ராஹிம் எது தவறு என்று சொன்னாரோ அதை நாம் அவருடைய வாதத்தை முன்வைக்கிறோமேங்கிற அந்த 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 வெட்கத்தில் தலைகுனிந்து போவார்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்ராஹிம் நபிக்கு முடிவு கட்டணும். இப்ராஹிம் நபியை இப்படியே உயிரோடு விட்டால் இவர் இன்னும் அதிகமான வீரியமான பிரச்சாரங்களை மேற்கொள்வார். இப்போ இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்யணும்? அவரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும் பொழுது, நெருப்பு மூட்டுங்க, இவரை தூக்கி போட்டு கொலை செய்து விடுவோம், எரித்து விடுவோம் என்று முடிவு செய்வார்கள். நெருப்பு மூட்டப்படும். நெருப்பு மூட்டப்பட்டால் அனலாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு, இந்த நெருப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடுவதற்கு தயாராகக்கூடிய நேரம். இந்த இடத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அவர்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவான். அப்போ அந்த துணிச்சலை பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய கொள்கை என்னதுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஒரு முஸ்லிமுக்கு அதுதான் வேண்டும். எத்தனையோ சமூகம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டு இருக்கிறது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களுக்கோ, இந்த உலகத்தினுடைய செல்வ செழிப்புகளுக்கோ, அல்லது இந்த உலகத்தினுடைய மோகங்களுக்கோ, இந்த உலகத்திலே நாம் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காகவோ எந்த சமூகமும் என்ன செய்ததில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கொள்கையை விட்டது கிடையாது. அதில் துவக்க புள்ளி யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வசனம் இறக்கப்படுகிறது. என்ன வசனம் தெரியுமா? அந்த நெருப்புக்கு அல்லாஹ் சொல்றான், யா நாரு கூனி பர்தம் வ சலாமா, நெருப்பே நெருப்பே இப்ராஹிமின் மீது நீ அமைதியானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் மாறிவிடு. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை ஏற்று அந்த நெருப்பு அப்படியே குளிர்ச்சியாக மாறுகிறது. வாழ்க்கையில் இது சாத்தியமா? நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த இந்த ஏகத்துவ கொள்கையை நம்மிடத்தில் எப்படி வைத்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்தினான் என்றால் வெறுமன அற்புதம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உறுதிப்பாட்டுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். நம்ம வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழும். எப்போ நிகழும்? அல்லாஹ்வை உறுதியாக நம்புகின்ற காலத்திலே. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், இழப்புகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு வசதி வாய்ப்புகளாக வாழ்ந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நான் எப்பொழுதும் சரணடைந்து கிடப்பேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கொடுப்பான்? அவனுடைய புறத்திலிருந்து அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான். இந்த சப்பை சரி பண்ணுங்க, முன்னாடி இருந்துருங்க. ஆக அன்பான சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு வெறுமனே அற்புதங்களை நிகழ்த்தி காட்டல, எவ்வளவு பாக்கியங்களை அள்ளி கொடுத்தான். கொஞ்ச நெஞ்ச பாக்கியமெல்லாம் கிடையாது. இப்ராஹிம் நபி தகுதியாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் இப்ராஹிம் நபி இமாமாக அல்லாஹ் நியமித்தான். அதுக்கு தகுதியாக இருந்தாங்க. எல்லா வகையிலும் அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தான். அதே மாதிரி பாருங்க, இப்ராஹிம் யாருக்கு, எந்த நபிமார்களுக்கும் அப்படி ஒரு காட்சியை காட்டினதில்லை. இப்ராஹிம் நபிக்கு அப்படி ஒரு காட்சியை காட்டினான். அவர்களுடைய நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஒரு காட்சியை பிடிச்சி காட்டினான். என்ன காட்சி தெரியுமா? இப்ராஹிம் நபி போய் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், அப்படி பேசுகிறாங்க, யா அல்லாஹ், நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன், ஆனால் எனக்கு என்ன செய்யணும்னா இறந்த பிறகு எப்படி நீ உயிர்ப்பிக்க வைப்பாய் என்பதை காட்டணும். அப்போ இது அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, இறைவா இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு நீ காட்டு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. உடனே அல்லாஹ் கேட்பான், கால அவலம் துமின், அதை நீ நம்பிக்கை கொள்ளலையா அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான், இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டான். நம்ம எல்லாரும் நம்பியிருக்கிறோம்ல. அப்போ ஒரு நபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நம்பியிருப்பாங்க? இன்னும் அதிகமாக நம்பியிருப்பாங்க. நம்மளை விட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அந்த கொள்கையில். அந்த நபி போய் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குறான், நீ கால அவலம் தூமி, நீ நம்பிக்கை கொள்ளலையான்னு கேட்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் கால பலா, இப்ராஹிம் அப்படிலாம் இல்லை, வலா கில்லி எத்துமைன்ன கல்வி, அதுக்காண்டிலாம் நான் கேட்கல, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் உன்னை முழுமையாக நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன். கால பலா வலா கில்லி எத்துமைன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் அமைதி பெறணுங்கிறதுக்காக கேட்குறான்லா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்ம உள்ளத்தில் உள்ளது என்ன, நம்மளுடைய வெளி செயல்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான காட்சியை காட்டுறான். யாருக்கும் இப்படி நடந்திருக்காது. எப்படியான காட்சினா, ஒரு 4 பறவையை பிடிங்க, 4 பறவையும் பிடிச்சி நீங்கள் நல்லா பழகுங்க அந்த பறவையோட. 4 பறவையும் பிடிக்கிறாங்க. 4 வேறு வேறு பறவை, ஒரு கிளியை பிடிச்சி ஒரு புறாவை பிடிச்சினா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், குரானில் அப்படிலாம் இல்லை, கிளி புறா அப்படி ஒரு 4 பறவை வச்சு கொடுங்க, ஒரு காகம் ஒரு கொக்கு, ஒரு 4 பறவையை பிடிச்சி நல்லா அதோட பழகுறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை என்னென்னா, பழகின பிறகு அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தயிரை ஃபுல்லாக அறுத்துருங்க, அந்த பறவையை ஃபுல்லாக அறுத்துருங்க. அறுத்துட்டு நாளையும் ஒன்றா உழப்பணும். இப்போ தலை வேற போகும், கழுத்து வேற போகும், இறைச்சிகள் மாறும், நெஞ்சு பீஸ் அங்கே போகும், தொடை பீஸ் இங்கே வரும், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நல்ல விரவி நாளை 4 மலைகள் மீது அதை வையுங்க அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இந்த வரலாற்று நிகழ்வை. அப்போ 4 மலைகள் மீது வச்சுட்டு நீங்கள் என்னென்ன பறவைகளை வளர்த்தீங்களோ பழகினீங்களோ அதோட பெயரை சொல்லி கூப்பிடுங்கள், அது உங்களிடத்திலே வரும் என்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே செய்வாங்க, அப்படியே நடக்கும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹின் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்காக வேண்டி கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பிரார்த்தனை செய்து பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஒரு காரியம் நான் சாதிக்கணும்,
ஒரு காரியம் என்னுடைய ஒரு கஷ்டம் அது நீங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றேன், அதுக்கான அந்த பதில் இல்லையே. என்ன காரணம்? நாம் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படி பலகீனமாயிருச்சு. யாருக்கு அல்லாஹ் பதிலளிப்பான்? யார் அல்லாஹுவை சார்ந்து இருக்கிறானோ, யார் அல்லாஹுவை நம்புவதிலே, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதிலே உறுதியாக இஸ்திகாமத்தோடு இருக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் பதிலளிப்பான். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பதிலளிச்சான். எப்படி பதிலளிச்சான்? சூப்பரா பதிலளிச்சான். இப்ராஹிம் நபி என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதையெல்லாம் கொடுத்தான், அதையெல்லாம் கொடுத்தான். இப்படி ஒரு காட்சி இந்த உலகத்துல இல்லை. நம்ம லாஜிக்கு கொண்டு போய் குப்பையில போடணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்றால் அந்த நம்பிக்கை தான் லாஜிக்கை விட மேல இருக்கணும். ஒரு மூமினிடத்துல லாஜிக்கெல்லாம் கீழே, காலுக்கு கீழே. எந்த விஷயத்துல? அல்லாஹுவை நம்புகின்ற விஷயத்தில். அறிவென்பது அல்லாஹுவை நம்புகின்ற விஷயத்தில். அதற்கும் மேற்பட்டது அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை இப்ராஹிம் நபி வாழ்க்கையில அப்படியே எடுத்து காட்டுறாங்க. ஒண்ணுமில்லை, இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனை தான் இன்றைக்கு நாம் மக்கமா நகரத்தை பார்க்கிறோம். எவ்வளவு பிரகாசமாக இருக்குது. அல்லாஹுடைய உத்தரவு இப்ராஹிம் நபிக்கு வருகிறது. என்ன உத்தரவு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய மனைவி மக்களுடைய விஷயத்தில்னு ஒரு உத்தரவை கொடுக்குறான். அதுக்கு முன்னால் இதை பாருங்க. இன்னைக்கு மக்கமா நகரத்தை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் மக்கமா நகரமே பிரகாசமாக இருக்குது. சரி, பிரகாசத்தெல்லாம் தூக்கி போடு. 2000 முகமது பின் சல்மான் வர்றதுக்கு முன்னால் மக்கமா நகரம் எப்படி இருந்துச்சு? முகமது பின் சல்மான் என்கின்ற ஒரு மனிதனால் மக்கமா நகரம் பிரகாசிக்குதும்பாங்க. கிடையவே கிடையாது. மக்காவை பொறுத்த வரைக்கும், மதீனாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். காரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபியுடைய துவா. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. வைது கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல் ஹாதா பலதா ஆமினா. அல்லாஹ்வே இந்த பூமியை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக. வர்சுக் அஹ்லஹு மின ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். தொடர்ந்து சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதில் வசிப்போரில் யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பல வகை கனிவர்க்கங்களை கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார். அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, உணவை கொடு, பல வகையான கனிவர்க்கங்களை கொடு. இப்போவும் நீங்கள் போனீங்கன்னா உலகத்தில் என்னென்னலாம் கனிவர்க்கங்கள் இருக்குதோ அங்கே கிடைக்கும். அது இன்னைக்கு உள்ள டெக்னாலஜினால கிடையாது. அன்னைக்கே அல்லாஹ் கொடுத்தான், அன்னைக்கே கொடுத்தான். ஜக்கரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்ப்பாங்க. இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தை படித்து பாருங்கள். ஆல இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தை ஜக்கரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்க்குறாங்க. வளர்க்கும் பொழுது அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அறைக்குள்ள இப்போ ஜக்கரியா நபி போகும் பொழுது அவங்களுடைய அந்த இடத்துல பார்த்தாங்கன்னு சொன்னால் எல்லா வகையான பழங்களும் இருக்குமா. ஜக்கரியா நபி சொல்லுவாங்களா, இதெல்லாம் இந்த விளைச்சல் எல்லாம் இந்த மக்கமா நகரத்தை சுற்றி இந்த அரபு தீபகற்பத்தை சுற்றி கிடையாது அப்படிம்பாங்களாம். அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வழங்கப்பட்டது என்பார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் காலங்காலமாக அதை கொடுத்துட்டு இருக்கிறான். இன்னைக்குண்டான இந்த இவர்களுடைய தொழில்நுட்பத்தின் காரணமாக கிடையாது. தொழில்நுட்பம் எல்லாம் அழிந்து போனாலும் மக்கமா நகரம் பரக்கத் செய்யப்பட்டு இருக்கிறது. எதனால? அல்லாஹ் இன்னைக்கும் கண்கூட காண்பிச்சுட்டே இருக்கிறான். இன்னைக்கு அதுல பாக்கியம் இருக்குது, நாளைக்கும் பாக்கியம் இருக்கும், மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் அங்கே இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து பாக்கியங்களை இறக்கி கொண்டே இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை அங்கே அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவங்க கேட்டது என்ன? வர்சுக் அஹ்லஹு மின ஸமராத்தி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இதைத்தான் அவங்க கேட்டாங்க. யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பழங்களை, பல வகைகளை கொண்டும் கனிவர்க்கங்களை கொண்டும் உணவளிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். நாம போனால் நம்ம சாப்பாடு அங்கே சாப்பிடலாம், வேற ஒரு நாட்டுக்காரன் வந்தால் அவன் சாப்பாடு அவன் சாப்பிடலாம். இப்படியான ஒரு ஏற்பாடு இன்னைக்கு அரசாங்கம் நிர்வகிக்கிறாங்க. அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஏற்பாடு அல்லாஹுடையது. இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனையினுடைய பின்னணி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த சூழலை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்திட்டான். எப்படி இருந்த மக்கமா நகரம் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி துவா செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுமா? வரலாற்றை திருப்பி பாருங்கள். ஜுஹைசும் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தார் அங்கே வருவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மண்ணுக்கு போவதற்கு முன்னால் வெறுமனே பாலைவனம்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கமா நகரம் கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கமா நகரம் அங்கே கிடையாது. கஅபத்துல்லா என்கின்ற ஒரு ஆலயம் அங்கே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த நபியினுடைய வாரிசுகளை அங்கே அனுப்பி அங்கே ஜெனரேஷனை உருவாகுவதற்குண்டான ஏற்பாடுகள் அல்லாஹ் செய்கிறான். ஒரு சமூகம், ஒரு வாரிசு, ஒரு 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 குடும்பம் அங்கே உருவாக ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு போய் விடுறாங்க. பிள்ளையும் கொண்டு போய் விடுறாங்க. ஆண்டாண்டு காலமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து வயதான நேரத்தில், தள்ளாடக்கூடிய நேரத்தில், நடக்க முடியாத நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். அந்த குழந்தையை கொண்டு போய் அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கே விட சொல்கிறான், மக்கமா நகரத்தில் விட சொல்கிறான். கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் இஸ்மாயிலையும் அவங்க அம்மாவையும் கொண்டு போய் மக்கால விட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிறது அல்லாஹுடைய கட்டளை. விட்டுட்டு அங்கே பார்த்தா அங்கே யாருமே கிடையாது. அந்த அம்மாவும் அந்த பிள்ளையும் மட்டும்தான் இருக்கிறாங்க. நாட்கள் ஓடுகிறது. ஓடுனா அதில் தான் அல்லாஹ் ஜம்சம் நீரை கொண்டு வருகின்றான். நாட்கள் ஓடுனா ஒரு சமூகம் அங்கே வந்து குடியமர்கிறது. இவர்களுடைய அனுமதியோட, இந்த தாய் பிள்ளையுடைய அனுமதியோட ஒரு சமூகம் வந்து குடியேறுது. அவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஒரு சமூகம் உருவாக ஆரம்பிக்கிறது. அந்த சமூகம் உருவான பிறகு அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஆலயத்திலே குழுமக்கூடிய பாக்கியத்தை நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அற்புதம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி செய்த துவாவுக்கான அற்புதம். ஏன் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்? ஏன் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்? ஒரே ஒரு காரணம் தான், இப்ராஹிம் நபி வைத்திருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நடத்தி காட்டுவான் என்கின்ற நம்பிக்கை. அல்லாஹ் நடத்தி காண்பிச்சான். உனக்கு என்ன வேணும் கேளுன்னு அல்லாஹ் தயாராக இருந்தான். இப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் தயாராக இருக்கின்றான். நாம் தயாராக இல்லை அல்லாஹுவை சார்ந்து வாழ்வதற்கு. நம்மிடத்தில் நம்பிக்கையில் பலகீனம் இருக்குது. அல்லாஹ் செய்வானா செய்ய மாட்டானா என்கின்ற ரெண்டு கெட்ட நிலையில நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. நீங்கள் அல்லாஹுவை குறித்து எப்படி நினைக்கிறீர்களோ அப்படித்தான் ரப்பு உங்களிடத்தில் நடந்து கொள்வான். அல்லாஹ்வை குறித்து நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களிடத்தில் நடந்து கொள்வான்னு அற்புதமாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதம் நிகழணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அல்லாஹுவை சார்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வின் மீது இஸ்திகாமத்தான ஒரு நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் எப்பொழுதும் எனக்கு உதவி செய்வான் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக உதவி செய்வான் என்பதுதான் நிதர்சனம் என்பதை இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பாடங்களை உள்வாங்கி நாமும் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்ற